மேடம் வெளில என்ன சொன்னாங்க, இந்த மந்த் எண்டில் சீஃப் செக்ரட்டரி தலைமையில் இது சம்பந்தமாக இன்னொரு மீட்டிங் நடக்கும்ன்றது குரங்கம்மை நோய் தொற்று இன்றைக்கு உலகம் முழுவதும் வெகுவாக பரவி வருகிறது. பொதுவாக இந்த குரங்கம்மை முதலில் கண்டறியப்பட்டது 1958ஆம் ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் 58ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த குரங்கம்மை நோய் முதலில் கண்டறியப்பட்டது ஆப்பிரிக்க நாடுகளிலே இருக்கிற வனப்பகுதிகளில்தான். அங்கே இருக்கிற குரங்குகளிடமிருந்து பரவியதாக சொல்லப்படுகிறது. தற்போதைய சூழலில் இந்த பாதிப்பு என்பது உலகில் 116 நாடுகளில் இருக்கிறது. குறிப்பாக ஆப்பிரிக்காவில் உள்ள காங்கோ நாட்டில்தான் இது முதலில் பரவ தொடங்கி தற்போது அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், சீனா, ஸ்பெயின், தாய்லாந்து போன்ற பல்வேறு நாடுகளிலும் இதனுடைய பாதிப்புகள் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் WHO என்கின்ற உலக சுகாதார மையம் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி என்று இதை கடந்த 14ஆம் தேதி அதனுடைய இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே உலகம் முழுவதும் இது ஒரு பொதுமக்களுக்கான அவசர நிலை என்கின்ற வகையில் இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒன்றிய அரசின் சுகாதார அமைச்சகம் இது சம்பந்தமாக ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் பல்வேறு வகையான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தான ஆலோசனை கூட்டங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்கள், குறிப்பாக சென்னை, மதுரை, திருச்சி, கோவை ஆகிய 4 பன்னாட்டு விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை கண்காணிக்கும் பணி தொடங்கி இருக்கிறது. பொதுவாகவே பன்னாட்டு விமான நிலையங்களில் மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விமானங்களிலிருந்து வருபவர்களுடைய உடல் வெப்பத்தை பரிசோதிக்கும் அமைப்பு ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது. கொரோனா பேரிடர் காலத்திலிருந்து அது இன்றைக்கு விமான நிலையங்களில் பயன்பாட்டில் இருக்கிறது. அந்த வகையில் அந்த மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸில் விமானத்தை விட்டு இறங்கி வருபவர்களை நேரடியாக அது ஆய்வு செய்யும். அப்படி வருகிற ஒவ்வொருவரும் அவர்களுக்கு எந்தவிதமான அந்த காய்ச்சல் பாதிப்புகள் இல்லை என்றால் பச்சை நிறத்திலான விளக்கு எரியும். காய்ச்சல் பாதிப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டால், உடலில் வெப்பம் அதிகமாக இருப்பது கண்டறியப்படுமானால் அதில் சிகப்பு நிறத்தில் விளக்கு எரியும், ஒரு சவுண்டும் வரும். எனவே இங்கே முழு நேரமும் பணியில் இருக்கிற மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை உடனடியாக இங்கே விமான நிலையத்திலேயே ஒரு ஐசோலேஷன் தனிமைப்படுத்தப்பட்ட அறை ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அங்கே வைத்து அவர்களுக்கான முதலுதவி வழங்கப்படும். வழங்கி முடித்தவுடன் அவர்களை மருத்துவமனைகளுக்கு அனுப்புவார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 10 படுக்கைகளுடன் கூடிய ஒரு தனி வார்டு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் கோயம்புத்தூரை பொறுத்தவரை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 10 படுக்கைகளுடன் கூடிய ஒரு வார்டு இன்றைக்கு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியை பொறுத்தவரை திருச்சி அரசு கலைக்கல்லூரி கியாபே விஸ்வநாதம் பெயரால் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 10 படுக்கைகளுடன் கூடிய வார்டு ஒன்று அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. மதுரையிலும் ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 10 படுக்கைகளுடன் கூடிய வார்டு ஒன்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக சென்னை, மதுரை, கோவை, திருச்சி ஆகிய 4 நகரங்களிலும் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களை ஒட்டி இருக்கிற
அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இந்த குரங்கு அம்மைக்காக பிரத்யேகமான வார்டுகள் இன்றைக்கு 10 படுக்கைகளுடன் கூடிய வார்டுகள் இன்றைக்கு தயார் நிலையில் இருக்கிறது. இது அறிவிக்கப்பட்ட நாள் முதல், அதாவது 14/8/2024 அன்றுதான் உலகம் முழுவதும் ஒரு அவசர பிரகடனம் என்கின்ற வகையில் WHO சார்பில் அறிவிக்கப்பட்டது. அந்நாள் முதல் இதுவரை ஒருவருக்கும் கூட தமிழகத்தில் இந்த பாதிப்பு இருப்பது கண்டறியப்படவில்லை. அப்படி கண்டறியப்பட்டால் உடனடியாக அவர்களை தனிமைப்படுத்தி, எப்படி கொரோனா காலத்தில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்களுக்கும் மருத்துவ செவிலியர்களுக்கும் பாதுகாப்பு கவச உடைகளை அணிந்து அவர்களை பரிசோதித்தார்களோ, அவர்களுக்கு சிகிச்சை அளித்தார்களோ, அதேபோல் சிகிச்சை அளிப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்களை தனிமைப்படுத்துவதும், அவர்களுடனான அந்த பயணிகளுடனான தொடர்பில் இருந்தவர்களை கண்காணிப்பதும், இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் தொடர அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் யாருக்காவது இந்த பாதிப்பு இருக்குமேயானால், இதில் நிறைய பேருக்கு குரங்கம்மை என்றால் எந்த மாதிரியான அடையாளங்கள் இருக்கும் என்கின்ற சந்தேகமும் கூட இருக்கும். ஒரு காலத்தில் ஏறத்தாழ ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தை அச்சுறுத்திய பெரியம்மை என்கின்ற நோய்தான் குரங்கம்மை. அந்த பெரியம்மை நோய் பாதிப்பு எப்படி வெளியில் தென்படுமோ, கொப்புளங்கள், உடல் காய்ச்சல், தலைவலி போன்ற பல்வேறு அந்த பாதிப்புகள், அதே அளவிலான பாதிப்புகள் தான் இந்த குரங்கம்மை நோய்க்கும் இந்த குரங்கம்மை பாதிப்புக்கும் இருக்கும். எனவே அந்த பாதிப்புக்குள்ளானவர்களை விமான நிலையங்களில் கண்டறிந்தாலோ அல்லது வெளியில் அவரவர்கள் வசிக்கிற இடங்களில் கண்டறியப்பட்டாலோ அவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு அழைத்து வரப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சைகள் வழங்கப்படும். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு விடுக்கிற அன்பு வேண்டுகோள், யாராவது அந்த மாதிரி விமானத்தில் வந்தவர்களோ அல்லது அவர்களுடனான தொடர்பு இருந்தவர்களோ யாருக்காவது இந்த மாதிரியான பாதிப்புகளை நீங்கள் வீடுகளில் கண்டறிந்தால் உடனடியாக மருத்துவமனையில் மருத்துவர்களை, குறிப்பாக அரசு மருத்துவமனைகளை அணுகி அதற்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வீடுகளிலேயே இருந்து வெளியில் சொல்லாமல் இந்த பாதிப்புகளை நாம் அதிலிருந்து வெளியே வந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தை பொதுமக்கள் பெறக்கூடாது. எனவே அந்த வகையில் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில்தான் நானும் நம்முடைய மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்களும் இந்த விமான நிலையத்தின் இயக்குநர் அவர்களும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணா அவர்களும் டிபிஎச் டிஎம்பி போன்ற அலுவலர்களும் இன்றைக்கு இதை ஆய்வு செய்தோம். இந்த விமான நிலையத்தை பொறுத்தவரை 200க்கும் மேற்பட்ட ஒளித்திரைகள், ஸ்டாண்டிங் அந்த டிஜிட்டல் ஹோர்டிங்ஸ் இருக்கிறது. அதிலே தொடர்ச்சியாக குரங்கம்மை பாதிப்புகள் எப்படி இருக்கும், பாதிப்புக்குள்ளானவர்களுடைய உடலில் எந்த மாற்றங்கள் நிகழும் போன்ற பல்வேறு விஷயங்கள்